ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது. ஒரு மாறின மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். மார்கழியோட மலை கழிந்து விட்டது. அது மட்டும் அல்ல, உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள், தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது. இந்த அதாவது உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம்தான். அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு. ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள், அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், தருணம். மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய, அவரவர் இஷ்ட தெய்வங்கள், அவரவர் குல தெய்வங்கள், அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். பாரத போரில் பீஷ்மர் அம்புப்படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை. ஏன்னா பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாதான் அவர் உயிர் விட முடியும். அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம், தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகில் இருந்து உத்தராயண காலம் தை மாதத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம். அத்தனை ஆலயங்களும் மார்கழி மாதம் அந்த 4:30 to 6 அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும், 6 கால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும். எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை, அந்த காலத்தில் வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம். அப்போ அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம், தர்ம யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல. அப்போ ஏன் அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி, பிரம்மனுடைய விதி. அப்ப உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய, உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார்? தனுசுல. இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உட்கார்ந்துரும் இந்த மார்கழி மாதம். ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன? அம்பு பாதி, அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல், பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல். அம்பு விடுவது போல்
யுத்தம். அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது. எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம். சரி, ஆக இப்ப எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அருமையாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். சரிங்களா? இது திரும்ப சொல்ல பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தினால் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் தான் சொல்லும். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்குரிய மார்கழி மாத பலன்கள். இப்போ மார்கழி என்றால் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். எல்லா துன்பங்களும் விலகக்கூடியது. ஆக நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம் உருவாக போகிறது. மிகப்பெரிய முன்னேற்றம். புரிஞ்சுட்டீங்களா? தற்போது ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை, அதாவது 3ஆம் இடத்திலிருந்து மார்கழி 6, 3ஆம் இடத்தில் இருப்பார் மார்கழி தொடங்கும் போது. இந்த மார்கழி 6ல் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு திரும்ப ரிவர்ஸில் வந்துடுவார். மார்கழி 6ல், அது 21/12/2025. அடுத்ததாக இந்த தனஸ்தானத்தில் இருக்கிற ஏற்கனவே 3ஆம் இடம் திரும்ப தனஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால நல்ல கல்வி யோகம், நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள், நல்ல பதவி யோகம் என்பது சிறப்பாக உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. மேலும் இந்த ரிஷபத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் மார்கழி 7/10, மார்கழி 7ல் சுக்கிரன் முதல்ல தனுசுக்கு போயிடுறார். அப்புறம் மார்கழி 10ல் புதன் தனுசுக்கு வந்துடுறார். தனுசனுடைய குருவனுடைய வீடு உங்களுக்கு 8ஆம் இடம். அங்கே ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சூரியனும் செவ்வாயும். அப்போ சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ பூமி, இடம், சொத்துக்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த இடத்துல பூமிகாரன் சூரியன் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், காலபுருஷ தத்துவ பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவால் பார்க்கப்படுவதால், குரு உங்களுக்கு 2ஆம் இடம் மிதுன ராசியிலிருந்து அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களையும் பார்க்கக்கூடிய நிலை. அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு மோசமான இடம் என்று நினைத்து விடக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்தால் வருமானங்கள், முன்னேற்றங்கள் பல வழிகளில் வந்து கொண்டிருக்கும். ஒன்று பூமிகளாலும் சொத்துக்களாலும் வாகன தொழில்கள் பண்ணக்கூடியவங்களுக்கும், உணவுப் பொருள் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும், உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? அதிகாரத்தான உத்தியோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு 6க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் வரும். 6க்குரிய, அது அதிகாரத்துவமான பதவியை தரக்கூடியவர். சிலருக்கு கடன் பெற்று தொழில் பண்ணக்கூடிய நிலை, பொருளாதாரம், வங்கி கடன் பெற்று அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணால் தான் நீங்கள் தையில் தொழில் தொடங்க முடியும். அப்போ இப்போயே அப்ளை பண்ணால் தையில் தொழில் தொடங்கலாம். புத்தாண்டு பிறந்துடும் உங்களுக்கு. அப்போ அதான் ஏற்கனவே புத்தாண்டுக்கு தயாராகிட்டு இருக்க கிரகங்கள்லாம் அப்படின்றது ஒரு விளக்கம். புரிஞ்சுட்டிங்களா? புதிய தொழில் தொடங்குகளுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு, அதற்கான ஆயத்த பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த புதனும் சுக்கிரனும் தனுசில் உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு முதலீட்டு ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் என்பது 5ஆம் இடம். அப்போ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இந்த குருவின் வீட்டில் 8ஆம் இடத்தில் உட்காந்துருது.
புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடம் கடன் பெறுவது. அதே நேரத்தில் தொழில், ஒரு தொழிலாளர்களை, அதாவது வேலையாட்களை வைத்து தொழிலை நிர்வகிப்பது, ஒரு நிர்வாகம் என்பது, சிலருக்கு தலைமை பொறுப்பு, அதிகாரத்து வாய்ந்த பதவி, இதெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ரிஷப ராசிக்கு உறுதியாக அதே நேரத்தில் வரக்கூடிய, அதே நேரத்தில் இந்த மார்கழி 17 புத்தாண்டு வர பறந்துடுது. அப்போ புத்தாண்டு பிறக்கும்போது புத்தாண்டுடைய சிறந்த பலன்களை உங்களுக்கு விரிவாக பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம், புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் புத்தாண்டு, தை பிறக்க போது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை புதிய புதிய ஒரு பதவி பெறுவதற்கோ, புதிய வேலை வாய்ப்போ, நல்ல திருமண யோகத்துக்கோ, நல்ல சொத்துக்களை பெறுவதற்கோ கிரகங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆக இதற்கான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு விரிவான முறையில், தெளிவான முறையில், ஏன்னா எதிர்காலத்தில் ரிஷபராசி தான் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது, அதை தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு, அதில் தான் உங்களுடைய எதிர்காலம் தெளிவாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 பிறந்த உடனே என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். இது பொது பலன். சரிங்களா? இருக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.